ஸோ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து டிவியில் சொன்னார், இந்த மாதிரி நம்ம கன்சம்ஷன் பெட்ரோலில் கோல்டில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, தென் எக்ஸ்பென்சஸை நார்மலைஸ் பண்ணுங்கன்னு பிஎஸ்சி யூனிட்ஸை ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே கொடுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த வார் இப்போ அந்த இதில் கல்ஃபில் போயிட்டுருக்கிற வார், ஓகேங்களா. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி போன விஷயங்களை கொஞ்சம் ஹைலைட்டாக பார்ப்போம். இப்போ 2022 ரஷ்யாவோட வார் நடந்தது. அப்பயும் இதே மாதிரி ப்ராப்ளம் வரும், மார்க்கெட் பயந்தது, சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாம். ஆனால் அப்போ இந்தியாவுக்கு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த டயத்தில் ரஷ்யா வந்து ஸ்டார்டட் கிவிங் டிஸ்கவுண்ட் டு த ஆயில் ப்ரைஸஸ். இந்தியாவுக்கு கரன்சியாகவும் இந்தியன் கரன்சிலே பே பண்ணுங்க, சேம் டைம் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு அந்த டயத்தில் ஆயில் ப்ரைஸஸ் பெருசாக எமர்ஜ் ஆகலை. ஸோ இந்தியா வந்து விண்ட்ஷீல்டு மாதிரி அந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ லாஸ்ட் 3.5 இயர்ஸ் வந்து அந்த ஆயிலோட எஸ்கலேஷனோட இந்தியா ஹஸ் ட்ராவல்டு. ஸோ ஈவன் இங்கே வந்து நமக்கு $70 கூட ஆயில் கீழே போச்சு. அப்போல்லாம் கூட ப்ரைஸை பெருசாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா குறைக்கல. வெரஸ் வி ஹவ் பெனிஃபிட்டட் அ லாட் காசு கவர்மெண்ட்டோட கரண்ட் அக்கௌண்ட் இதை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்தது. த மூமெண்ட் February 28 once the Khomeini was assassinated, Iran started retaliate. அங்கேருந்து அந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து ஆரம்பித்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 2.5 monthஸில் ஆயில் ப்ரைஸஸை 80லேருந்து மூவ் டு 110. சேம் டைம் கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா 85-84 இருந்தது. இப்போ வந்து 96 போயாச்சு. நம்மளோட இம்போர்ட் கவர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இம்போர்ட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா 11 மாதம் இருந்தது இந்தியாவுக்கு, இப்போ 9 months. ஸோ இம்போர்ட் கவர்னால் நம்ம எத்தனை மாதத்துக்கு பே பண்ண முடியும் நம்மளோட இது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது. இப்போ இது வந்து இன்னும் ஒர்ஸ்ட் ஆகும். ஏன்னா அது கரன்சி வென் ஸ்டார்டட் டிப்ரிஷியேட்டிங் லாட், ஐஎன்ஆர் டிப்ரிஷியேட் ஆக ஆக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் நமக்கு ப்ராப்ளம். அடுத்த இன்னொரு 2-3 மாதத்தில் அந்த ப்ராப்ளம் பெர்சிஸ்ட் இஃப் த வார் கண்டினியூஸ். இல்லைன்னா இதே சுச்சுவேஷன் அப்படியே இருந்து ஸ்டாண்ட் ஸ்டில் ஆனால் கூட இந்தியாவுக்கு பிரச்சனை. லாஸ்ட்டு ஒரு கரன்சி மூமெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டட் அகேன்ஸ்ட் டாலர் மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் யூ டேக் பவுண்ட், ஸ்டெர்லிங், ஈரோ, ஆஸ்திரேலியன் டாலர், இஃப் யூ டேக் நமக்கு இம்போர்ட் பண்ணுறதுடைய கரன்சிஸ், நம்ம இம்போர்ட் பண்ணுற இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 120 பில்லியன். ஸோ ரஃபாக 12-13 லட்சம் கோடி மதிப்புள்ள ஆயில், பெட்ரோலியம், கேஸை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதை நமக்கு மெயினாக சப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா பண்ணுறாங்க, யுஏஇ பண்ணுது, தென் ஈரான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இட் வாஸ் எக்ஸிஸ்டட். நவ் ரஷ்யா ஸ்டாப் த டிஸ்கவுண்ட். ஸோ இந்தியா எக்ஸ்போஸ் டு த ரியாலிட்டி. அப்போ இன்னும் அந்த கான்சிக்வன்சஸை இப்போ இந்தியா ஹோல்ட் பண்ண போகுதுங்கிறது இப்போ நம்பர் சம் கேம்.